வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். எண்களையும் தகவல்களையும் பார்த்த உடனே அது என்ன சொல்ல வருதுன்னு புரிஞ்சுக்க முடியுமா? முடியும். அதுக்கு உதவுற ஒரு சூப்பரான டூல் தான் பார் பிளாட், அதாவது பட்டை வரைபடம். சிக்கலான டேட்டாவை இது எப்படி ஒரு நொடியில நமக்கு புரிய வைக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன். உங்ககிட்ட இருக்கிற டேட்டா எல்லாம் ஒரு பெரிய நகரம் மாதிரி. அதுல இருக்கிற ஒவ்வொரு மதிப்பும் ஒரு உயரமான கட்டிடம். சில ரொம்ப உயரமா இருக்கும், சில கொஞ்சம் குட்டையா இருக்கும். இந்த ஒரு சின்ன ஒப்பீடு போதும் அந்த மதிப்புகளுக்கு இடையில இருக்கிற வித்தியாசத்தை நம்ம உடனே புரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல இந்த டேட்டாவோட கட்டிடங்கள்னா என்னன்னு பாப்போம். அதாவது இந்த பட்டை வரைபடங்களோட அடிப்படைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பார் பிளாட்னா என்ன? ரொம்ப சிம்பிள். செவ்வக வடிவத்துல இருக்கிற கட்டங்களை பயன்படுத்தி தகவல்களை காட்டுற ஒரு படம்தான் இது. ஒவ்வொரு கட்டத்தோட உயரமும் அது சொல்ற மதிப்பை பொறுத்துது. மதிப்பு அதிகமா இருந்தா கட்டம் உயரமா இருக்கும், அவ்வளவுதான் விஷயம். ஓகே, அடுத்து இதோட ப்ளூ பிரிண்ட் என்னன்னு பார்க்கலாம். அதாவது இதோட அடிப்படை கூறுகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா 2 முக்கியமான வகை இருக்கு. ஒன்னு பில்டிங் மாதிரி நேரா நிக்கும், அதுக்கு பேரு செங்குத்து வரைபடம். இன்னொன்னு பில்டிங்க அப்படியே படுக்க வச்ச மாதிரி இருக்கும், அது கிடைமட்ட வரைபடம். ரெண்டுமே வெவ்வேறு மதிப்புகளை ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். சரி, இதெல்லாம் நிஜ வாழ்க்கையில எங்க பயன்படுது? வாங்க ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். முதல்ல ஒரு மாணவரோட மார்க் லிஸ்ட் யோசிச்சு பாருங்க. ஒரு மாணவர் இருக்கார். அவர் கணக்கு, அறிவியல், ஆங்கில இலக்கணம்னு நிறைய சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறாரு. இதுல எந்த பாடத்துல அவர் கில்லி, எதுல கொஞ்சம் கவனம் தேவைன்னு எப்படி டக்குன்னு கண்டுபிடிக்கிறது? பதில் இங்கதான் இருக்கு. இந்த வரைபடத்தை பாருங்க. பார்த்த உடனே தெரியுது இல்லையா? ஆங்கில இலக்கணத்துக்கான பட்டை தான் ரொம்ப உயரமா இருக்கு. சோ அந்த மாணவர் அந்த பாடத்துல ரொம்ப சிறப்பா இருக்காருன்னு உடனே புரிஞ்சுக்க முடியுது. மத்த பாடங்கள்ல இன்னும் கொஞ்சம் கவனம் தேவைன்னு ஒரே செகண்ட்ல தெளிவா தெரியுது. அடுத்து பிசினஸ்ல இதை எப்படி பயன்படுத்துறாங்கன்னு பார்க்கலாம். அதாவது வணிக நிறுவனங்கள் தங்களோட வெற்றியை கண்காணிக்க இது எப்படி உதவுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட் உரிமையாளர் இருக்காருன்னு வச்சுப்போம். அங்க ஆயிரக்கணக்கான பொருட்கள் இருக்கும். மாச கடைசில எந்த பொருள் அதிகமா வித்திருக்கு, எது கம்மியா வித்திருக்குன்னு எப்படி அவர் தெரிஞ்சுக்குவார்? ஒன்னொன்னா நம்பரா பார்த்தா தலை சுத்திடும் இல்லையா? ஆனா அந்த மொத்த விற்பனை தரவையும் இப்படி ஒரு பட்டை வரைபடமா மாத்துனதும் பாருங்க, எல்லா குழப்பமும் தீந்துருச்சு. பிஸ்கெட்டுக்கான பட்டை மத்த எல்லாத்தையும் விட ராக்கெட் மாதிரி மேல போயிருக்கு. சோ வாடிக்கையாளர்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு, அடுத்த மாசம் எதை அதிகமா ஸ்டாக் வைக்கணும்னு ஒரு நொடியில தெரிஞ்சு போச்சு. இதிலிருந்து என்ன தெரியுது? இப்படி தெளிவா கண்ணுல பாக்கும்போது அந்த உரிமையாளர் டக்குன்னு ஒரு முடிவெடுத்துடலாம். இந்த எளிமையான காட்சிப்படுத்தல் ரொம்ப வேகமா சரியா முடிவுகளை எடுக்க பெரிய உதவியா இருக்கு. சரி, இப்போ இதோட மொத்த சாராம்சத்தையும் பார்க்கலாம். இதுல இருக்கிற பெரிய சக்தியே ஒப்பீடுதான். பட்ட வரைபடங்களோட முக்கியமான வேலைகள் என்னன்னா, முதல்ல 2-3 விஷயங்களை உடனுக்குடன் ஒப்பிட்டு பார்க்க உதவுது. ரெண்டாவது, எது ரொம்ப அதிகம் எது ரொம்ப கம்மின்னு பளிச்சுன்னு காட்டிடும். கடைசியா இதையெல்லாம் வச்சு ரொம்ப வேகமா சரியா முடிவெடுக்க இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? அந்த செங்குத்தான பில்டிங் மாதிரி இருக்கிற வரைபடமா, இல்ல பக்கவாட்டுல இருக்கிற வரைபடமா? உங்க பதில் எதுவா இருந்தாலும் சரி, ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிக்கலான எண்களை ரொம்ப சிம்பிளா ஒப்பிட்டு பார்க்க பட்ட வரைபடம் ஒரு அருமையான கருவி. அடுத்த தடவை நீங்க டேட்டாவை பார்க்கும்போது இந்த கட்டிடங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.